வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம கிராமர் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சிறப்பாக. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னால் என்ன சார் அப்படின்னா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது, டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒருத்தர் நேரடியாக அவரோட விஷயங்களை சொல்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். அதையே தேர்ட் பர்சன், அதாவது மூணாவது மனுஷனாக இருந்து அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னொரு ஆளாக இருந்து சொல்கிறது தான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இது ரெண்டையும் நம்ம டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டைரக்ட் ஸ்பீச்சுக்கு பாருங்கள், அதனோட எக்ஸாக்ட் வேர்டு, அதாவது ஒரு பர்சனால் எக்ஸாக்டாக என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறது தான். ஸோ இதுக்கு கொட்டேஷன் மார்க்கு இதெல்லாம் வரும். அதாவது ஹீ செட், அவர் சொன்னார், ஐ எம் பிஸி நவ், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்கிறது தான் நம்ம இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் வரும். ஸோ அது அவர் சொன்னார், நான் இப்போது பிஸியாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறது தான். அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லும்போது he said that he was busy then, அவர் சொன்னார் அவர் அப்போது பிஸியாக இருப்பதாக அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது ஒரு இன்டைரக்டாக நம்ம அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு பேசிக்கான சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, கொட்டேஷன் மார்க்கை முதல்ல ரிமூவ் பண்ணணும். அப்போ ரிமூவ் பண்ணும்போது என்ன வேர்டு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறலாம் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ப்ரொனவுன்ஸ், அதனோட ப்ரொனவுன்ஸை மாற்றணும். ப்ரொனவுன்ஸை மாற்றும்போது இப்போ ஐ, சி, ஹி, இட்டு, தே, யூ இதெல்லாம் வரும். ஸோ இதனோட ப்ரொனவுன்ஸை நம்ம மாற்றணும். ஸோ அதை எப்படி மாற்றுறதுங்கிறத நம்ம பாருங்கள். இப்போ டைரக்டில் பார்த்தீங்கன்னா சி செட் ஐ லைக் ஆப்பிள்ஸ் இருக்குது. இங்கே சி செட் தட் சி, அதாவது ஐக்கு பதிலாக சி லைக்டு ஆப்பிள்ஸ் அப்படின்ட்டு நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதில் டென்ஸு சேஞ்ச் பண்ணுறோம். அங்கே லைக் பாருங்கள், லைக்டுன்னு டென்ஸையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ டென்ஸில் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரெசன்ட் சிம்பிளாக இருந்தால் அதை பாஸ்ட் சிம்பிளுக்கு மாற்றணும். ஸோ அதாவது ஐ கோன்னு இருந்தால் அதை ஹீ வென்ட்னு மாற்றணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐ எம் கோயிங் அப்படின்னு இருந்ததுன்னா ஹீ வாஸ் கோயிங் அப்படின்னு நம்ம மாற்றணும், பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாற்றிக்கணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஐ ஹேவ் கான்னு இருக்கும். ஸோ அந்த ஐ ஹேவ் கானை ஹீ ஹேட் கான் அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். பாஸ்ட் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா ஐ வென்ட்டுன்னு இருக்கும், அதை ஹீ ஹேட் கான்னு நம்ம மாற்றிக்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு பிளேஸோ டைமோ இருந்ததுன்னா அதை நம்ம அந்த அதுக்கு அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அதை மாற்றணும். ஸோ நவ்வுன்னு இருந்ததுன்னா, ஏன்னா இப்போ இன்னொருத்தர் சொன்ன விஷயத்த நம்ம பாஸ்ட்டில் சொல்லணும். பாஸ்ட்டில் சொல்லும்போது இப்போ நடக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதனால் அதை நம்ம நவ்வுன்னு இருக்கிறத தென்னுன்னு மாற்றிக்கணும். டுடேன்னு இருக்கிறத தட் டே அப்படிங்கிறத மாற்றிக்கணும். டுமாரோன்னு வந்தால் அதை நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ எஸ்டர்டேக்கு ப்ரீவியஸ் டே, த ப்ரீவியஸ் டே, ஹியருக்கு தேர், தீஸுக்கு தட்டு. ஸோ இது மாதிரி சில எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 4 பேசிக் ரூல்ஸை வச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸ் மூலமாக எப்படி நம்ம இதை மேட்ச் பண்ணுறது அப்படிமா. இப்போ டைரக்டில் ராம் செட் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி மாற்றிருக்காங்க, இன்டைரக்டில் பார்த்தோன்னா ராம் செட் தட், ஒரு தட்